சில நாட்கள் வந்து கல்பனா வந்து வெளியில வராம இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம ரீசென்ட்டா வந்து சூப்பர் சிங்கர்ல வந்து அவங்கள ஜட்ஜெல்லாம் பார்த்துருப்போம். ஆ அது ஆக்சுவலி வந்து பாடகியா அவங்க ஃபேமஸ் ஆனத தாண்டி, ஜட்ஜா வந்தப்போ நம்ம எல்லோருடைய மனசுலயுமே வந்து அவ்வளவு ஈர்க்கப்பட்டாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். ஆ அவங்க பேசுறதா இருக்கும், அவங்க வந்து குழந்தைங்கள கொஞ்சுற விதமா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே நடத்துற விதமா இருக்கட்டும், நம்ம வந்து அந்த டிவில பார்க்கும்போதே வந்து அவ்வளவு ஆசையா இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. இத தாண்டி வந்து கல்பனா அவர்கள் வந்து இந்த மன உளைச்சல்ல வெளிய வர நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுல நம்ம முக்கியமா பார்க்கணும்னா, இந்த காது கேளாத, வாய் பேச முடியாத நெறைய குழந்தைகள வந்து அந்த ட்ரெயின் பண்ணுவாங்கல்ல சொல்லிக் குடுத்து. அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. நெறைய பேருக்கு உதவுற குணம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்களுக்கு இந்த நிலைமையா அப்படின்றது நெறைய பேர் வந்து அ கேட்ட உடனே ரொம்ப கஷ்டத்துல உள்ளாயிருக்கேன் அப்படின்னு இந்த ஃபீல்ட்ல சொல்றாங்க. நமக்குமே வந்து அத பார்க்கும்போது ஒரு மாரி இருக்கு. ஆனா உண்மையாவே வந்து கல்பனாக்கு என்ன ஆச்சு? எதுக்காக அவங்க வந்து வீட்ல இருந்தே இந்த தூக்க மாத்திரைகள்லாம் போட்டாங்க? அ பின்னணி என்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் விசாரணை தான் போயிட்டுருக்கு. தகவல்கள் இன்னும் வெளியாகல.